ஜெய் பீம் அரத்தியின் யோகேஷ். இந்த காணொளி எதை பத்தி அப்படின்னா வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. இதை எதுக்குறா இப்ப தூக்கிட்டு வர்றா அப்படின்னா, நம்ம நாட்டுல இன்றைக்கு ஏகப்பட்ட சாதி ரீதியான கொடுமைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் ஆணிவேரான வர்ணாசிரமத்தை எப்படி பேசாம இருக்கிறது? இந்த வர்ணாசிரமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 4 படிநிலைகளா இருக்கு. அதாவது பிராமணர்கள், அதுக்கு கீழே சத்திரியர்கள், அதுக்கு கீழே வைசியர்கள், அதுக்கு கீழே சூத்திரர்கள். ஒவ்வொரு வருணத்தாருக்கும் ஒவ்வொரு வேலை. அதாவது பிராமணர்கள் அப்படிங்கிற வர்ணத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பூஜை பண்றது, பெரிய பெரிய மன்னர்களுக்கு அறிவுரை கூறுறது, இந்த மாதிரி. அடுத்தது இருக்க அந்த சத்திரியர்களோட வேலை என்னன்னா நாட்டை ஆள்றது, போர் புரியுறது, இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து உள்ள வைசியர்களோட வேலை என்ன அப்படின்னா வியாபாரம், விற்பனை, இந்த மாதிரி அதுல போயிடும். இதுக்கு அடுத்து உள்ள படிநிலை அதாவது சூத்திரர்கள் அப்படின்னா இந்த 4 வர்ணத்தாருக்கும், அதாவது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இந்த 3 வர்ணத்தாருக்கும் வேலை செய்யணும். இந்த 3 வர்ணத்தார்களும் என்னென்ன வேலை செய்ய சொல்றாங்களோ அதை அனைத்தையும் செய்யணும். பாபா சாஹிப் சொல்றாங்க, இந்த வர்ணாசிரம பிரிவினை இருக்குல்ல, இது வெறும் வகுப்புகளா பிரிச்சிருந்தா, அதாவது பிராமணர்கள் அப்படிங்கிறது ஒரு தனி வகுப்பு, சத்திரியர்கள் அப்படிங்கிறது ஒரு தனி வகுப்பு, சூத்திரர்கள் அப்படிங்கிறது ஒரு தனி வகுப்பு, வைசியர்கள் அப்படிங்கிறது ஒரு தனி வகுப்பு, இப்படி வகுப்புகளா பிரிச்சிருந்தா எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனா இந்த பிரிவினை அப்படிங்கிறது படிநிலை ரீதியா இருக்கு அப்படின்னு பாபா சாஹிப் சொல்றாங்க. இது படிநிலை ரீதியா இருக்கிறதுனால மக்களை ஒன்றிணைக்க முடியாம, அதாவது ஒற்றுமையோடு வாழ இந்த வர்ணாசிரம கோட்பாடு ஏத்துக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோட்பாடு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 4 பிரிவினருக்கும் ஒரு வேலையை கொடுத்தது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை நியமிக்குது. அந்த சட்டத்தை மீறும் பொழுது அவர்களுக்கு கொடிய தண்டனைகள் வழங்கப்படுது. அந்த சட்டம் தான் மனுநீதி. அது மட்டும் இல்லாம பாபா சாஹிப் சொல்றாங்க, இந்த வர்ணாசிரம கோட்பாடு சிலர் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பலர் உழைக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாபா சாஹிப் சொல்றாங்க. சூத்திரர்களே பாபா சாஹிப் 2 வகையா சொல்றாங்க. அதாவது தற்கால சூத்திரர்கள், ஆதி சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வரப்போற காணொலிகள்ல தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காணொலியை பல தோழர்களுக்கு தொடர்ந்து அனுப்புங்க. இந்த கருத்துக்களை, இந்த தெளிவை மக்களுக்கு நம்ம கொடுத்தா நம்மிடையே ஒரு தெளிவு பிறக்கும், சமத்துவம் பிறக்கும். நன்றி.